ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கோசு போண்டா ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா முருகலாகவே இருக்கும் பாருங்கள். சாஃப்டாகவும் இருக்கும், மேலே நல்லா முருன்னு இருக்கும். இது பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கோசு போண்டா தான் ரெடி பண்ண போகிறோம். இங்கே சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். தண்ணி இருக்கக்கூடாது. இது பாருங்கள், உப்பு, தூள் உப்பு 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் எடுத்துருக்கிறது வந்து 250 கிராம் கோஸு வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கடலை மாவு 1 கப்பு, அரை கப்பு அரிசி மாவு. இங்கே பாருங்கள், வெங்காயம் ஒரு 3, பச்சை மிளகாய் ஒரு 3, மல்லி கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேன், கருவேப்பிலை. இங்கே பாருங்கள், ஒரு அரை ஸ்பூன் வர மாதிரி பெருஞ்சிருக்கும். காஞ்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூன். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். மஞ்சப்பொடி ஒரு அரை ஸ்பூன். குழந்தைங்க இருப்பாங்க, அதனால் இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. நல்லா கை வச்சு கலந்து விடுங்க. ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்க வேண்டாம். இதில் இருக்கும் தண்ணி கொஞ்சம் வடித்தாலும் கொஞ்சம் இருக்கும். கலந்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு போண்டா பிடிக்கிற சைஸுக்கு வரணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம இப்போ போண்டா சைஸுக்கு போண்டா போடுற அளவுக்கு கொண்டு வந்துட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் வடையாகவும் தட்டிக்கலாம், சின்ன சின்னதாகவும் போண்டாவும் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் காயுது. நான் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இங்கே பாருங்கள், லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். எண்ணெய் காயுது, அப்படியே சேர்த்துக்கலாம். இது லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது உருண்டை உருட்டி இது லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், போட்ட உடனே கலைக்காதீங்க. நம்ம போட்டிருக்க உருண்டையெல்லாம் வந்து உடஞ்சிடும். தீ வந்து குறைச்சிடுங்க. குறைச்சிட்டு திருப்பி விடுங்க. நல்லா வேகணும். சீராக தான் வந்து உள்ளே இருக்கிற மாவெல்லாம் நல்லா திருப்பி விடுங்க. எல்லாம் நல்லா ஒன்று போல் நல்லா செவந்து முறுமுறுன்னு வரும். திருப்பி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா 2 சைடும் திருப்பி நல்லா விடுங்க. இது மாதிரி நல்லா முருகலாக கலர் மாதிரி வந்துருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துடுத்து. நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு இருக்குது பாருங்கள். நல்லா அந்த வடை கம்பியிலே எடுத்துட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் வடிஞ்சிரும். எண்ணெய் நல்லா வடிஞ்ச பிறகு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவும் எடுத்து போண்டா போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதே மாதிரி எல்லாமே போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி எல்லா மாவும் போட்டு எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கோசு போண்டா ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பசங்கள்லாம் இப்போ லீவில் இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், கோசு போண்டா ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.